ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலயமாக 2024ஆம் ஆண்டுக்கான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா தனுசு ராசிக்கான வீடியோ. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அந்த ஆவணி மாத கிரகநிலை ஆராயும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 6ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும் சேர்ந்து உட்காந்துருக்கார். 5ஆம் அதிபதியோடு தொடர்பு பெறுறார். எப்பொழுதுமே தன் ராசிநாதன் 5, 9ஆம் அதிபதிகளோடு தொடர்பு வரக்கூடிய காலகட்டத்தில் சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் ஏற்படும் விதி. அது செவ்வாயும் குருவும் சேர்ந்தால் செவ்வாமங்கல யோகன்ற விதிங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் நிலம் வாங்குவதற்கும் நிலம் விற்பனை செய்வதற்கும் உகந்த ஒரு காலகட்டமாக இந்த நேரம் வந்துட்டுருக்கு. இந்த ஆவணி மாத கிரக நிலையானது எனக்கு தெரிஞ்சளவு அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுக்காகவே உரித்தான ஒரு மாதமாக தெரிகிற மாதிரி இருக்குங்க. ஏன்னா எல்லா கிரகங்களும் யோகமான ஒரு அமைப்பிலே இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. யோகமான ஒரு அமைப்புகள் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சனி பகவான் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் பெற்று உட்கார்ந்திருக்கார். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதே மிகப்பெரிய யோகம். அது மட்டும் போதாதுன்னு இந்த சனி பகவானோட அமைப்புல தான் இந்த மாதமே உதயமாயிருக்குங்க. ஏன்னா இந்த மாத காலகட்டமானது மாதத்தின் தொடக்கமே பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில் உதயமாகுது. அந்த மாதத்தின் முதல் நாளே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிரதோஷ காலகட்டமும் உருவாகுதுங்க. அதே போல் ஆவணி 15ஆம் தேதி இன்னொரு பிரதோஷம் சனி பிரதோஷம் வர இருக்குது. அப்போ இந்த மாத காலகட்டத்தில் 2 சனி பிரதோஷங்கள் வர இருக்குது. இந்த சனி பகவான் தான் மிகப்பெரிய யோகாதிபதியாக இருந்துட்டுருக்கார். இந்த யோகாதிபதினு சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் கோச்சார ரீதியாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. உண்மையாக சொல்ல வரேங்க, வெகு நாட்களாக கஷ்டப்பட்டு ரொம்ப ஒன்றுமே முடியாதுன்னு இருந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்மையாக சொல்ல வரேங்க, இன்றைய தேதியிலிருந்து 2025 டிசம்பர் மாத காலகட்டம் வரலும் தனுசு ராசி அன்பர்கள் எது செய்தாலும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்ச சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்த்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்களானது தொடர ஆரம்பிக்குதுங்க. ஏன் என்ன காரணம்னாக்கா இதுக்கு முன்பாக கடந்த ஒரு 5 வருட காலமானது குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு கேஸு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் பகமை பாராட்டுறது, இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை நீங்கள் சந்திக்கணுன்றதான் எழுதப்பட்ட விதி. அந்த கஷ்டங்கள்லாம் நீங்கள் 7 சனியிலே முழுமையாக அனுபவிச்சு முடிச்சிட்டிங்க. ஆனால் இந்த இன்னைக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துல சென்ற சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்கா வளர்ச்சி நேர்ந்த ஒரு காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்கார். அது மட்டும் பார்த்தோன்னா அந்த ஆவணி மாதத்தில் முதல் நாட்டிலே பிரதோஷ காலகட்டமாகவும் வரது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையும் வந்து இருக்கிறதுனால இந்த மாத காலங்களில் சனி பிரதோஷத்தன்று 1 லிட்டர் பால், ஒரு முறை முல்லைப்பூ வாங்கி கொடுத்தீங்கன்னாக்கா எண்ணிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தி தரதை கண்குளர பார்க்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்திருக்கார். முயற்சி ஸ்தானத்தில் இருக்கனால வெகு நாட்கள் இதுக்கு முன்னாடி எந்த முயற்சிகள் எடுத்தாலும் தடைப்பட்டு போயிட்டு இருக்கேன் சார், தடையெல்லாம் நிவர்த்தி ஆகுமான்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த முயற்சிகள் எடுத்தாலும் இந்த முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். அதே போல் 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறது இடமாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுன்றீங்க. ஏன்னா 4ஆம் இடமானது வீடு மனை வாசல் வண்டி வாகன யோகங்க. அப்போ 4ஆம் இடத்துல ராகு இருந்தால் இந்த நேர காலத்தில் இடம் விட்டு இடம் பெயர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு லாங் டிராவல் போயிட்டு வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகுன்றீங்க. அதே போல் 6ஆம் இடத்துல செவ்வாயும் குருவும் சேர்ந்து இருக்கிறதுனால எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் எதிரிகள்லாம் உங்களை விட்டு விலகி ஓடக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரகங்கள் சம்பந்தப்பட்டிருக்கு. 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்திருக்கார். தந்தை வழி சொத்து சோகத்தினால் ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். அந்த இஷ்ட தெய்வத்தின் வழிபாடுகள்லாம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறத கண்குளர பார்க்க முடியுன்றீங்க. அடுத்தது ராசிக்கு 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான் வீட்டிருக்கிறார். இந்த கேது 10ல் வீட்டிருக்கனால பதவியில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும். ஒரு தொழிலானது புதுமையான தொழிலை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. அப்போ எங்கே சுற்றி பார்த்தாலும் இந்த மாத காலகட்டங்களும் உங்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த காலகட்டம் உருவாகுது. அதே வேளையில் 7ஆம் அதிபதி கலசஸ்தானகன் தனக்கு 9ஆம் அதிபதியோட தொடர்பு பெற்று உட்கார்ந்திருக்கனால வெகு நாட்கள் திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர் உருவாகக்கூடிய காலகட்டங்களாக உருவெடுக்குது அப்படின்றீங்க. அதனால் இந்த மாத காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சளவு ஆவணி மாதம் 1ஆம் தேதி அன்று சனி பிரதோஷமும் ஆவணி 15ஆம் தேதி அன்று சனி பிரதோஷமும் வரதுனால இந்த 2 பிரதோஷத்தை நீங்கள் தொடர்ச்சியாக வழிபாடு செய்தீங்கன்னா எடுத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படுத்தி தரும். சார் எனக்கு தான் 7 சனி முடிஞ்சிச்சு சார், ஏன் சார் நான்லாம் போய் சனி பிரதோஷத்தை வழிபாடு செய்யணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல இந்த சனி பகவான் தான் இழந்ததெல்லாம் திரும்ப மீட்டு கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கார். அப்போ இந்த நேர காலங்களில் நீங்கள் முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்தி பகவானுக்கு 1 லிட்டர் பாலும் ஒரு முறை முல்லைப்பூவும் பிரதோஷ காலகட்டத்தில் ஆவணி 1ஆம் தேதி ஆவணி 15ஆம் தேதி வாங்கி கொடுத்துருங்க, ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஆவணி 22ஆம் தேதியானது சனியின் அம்சமான விநாயகர் பெருமானுக்கு விநாயகர் சதுர்த்தியானது நடக்க இருக்குங்க. அப்போ விநாயகர் சதுர்த்தி என்றும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் ஏதாவது வேண்டுதல் எடுத்தீங்கன்னாக்கா அந்த விஷயமானது உங்களுக்கு கண்முன்னே நடக்கிறத கண்குள்ள பார்க்க முடியும். இந்த மாத காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சாலும் உங்கள் கிராம தேவதைகளையும் இஷ்ட தெய்வங்களையும் வழிபாடு செய்வதன் விளைவாக எதிர்பார்த்த காரியங்கள் உங்கள் தங்கு தடையின்றி நடைபெறுவதாக கண்குள்ள
பார்க்க முடியும். இந்த நேர காலங்களில் ராசிநாதன் 6ஆம் இடத்துலையும் 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறதுனால ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு வரணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த நேரத்தில் முயற்சி எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக வெளிநாட்டு உத்தியோகமானது உங்களோட வீட்டின் வாயில் கதையை தட்டக்கூடிய காலகட்டம் உருவாகும்னு இருக்கீங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. சீரும் சிறப்பாகவே இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.